ஈரோடு மாவட்டம் நஞ்சனாபுரம் பகுதியில் உள்ள கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகம் சார்பில் தனியார் பேருந்து மூலம் 50 மாணவ மாணவிகள் உட்பட 3 ஆசிரியர்கள் சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பேருந்தை சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கோபி என்பவர் ஓட்டிச் சென்றார். இந்நிலையில் பேருந்து ஈரோடு பெருந்துறை ரோட்டில் 500 மீட்டர் தூரத்தில் உள்ள வளைவில் பேருந்து வேகமாக திரும்பிய போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். படுகாயமடைந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்தா என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லூரி நிர்வாகத்தால் கல்வி சுற்றுலா சென்ற மாணவி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் கல்லூரி நிர்வாகத்திடம் மாணவியின் உறவினர்கள் இறப்பிற்கு உரிய இழப்பீடு கேட்டு மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய ராகுல் நாத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு புதிய மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ், காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி மதுசூதனன், எஸ் பாலாஜி ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுபா நந்தினி, செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா, கூடுதல் ஆட்சியர் அனாமிகா, மாவட்ட பயிற்சி ஆட்சியாளர்கள் ஆனந்த் குமார் சிங், பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை மருதமலை பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார் என்ற இளைஞர் ஒருவர் வேலைக்கு சென்ற இடத்தில் மதம் மாற சொல்லி அடித்து துன்புறுத்தியதாகவும், தன்னுடைய கல்லூரி சான்றிதழ்களை வாங்கி வைத்துக் கொண்டு தர மறுப்பதாகவும், 2 ஆண்டுகள் வேலை செய்ததற்கான சம்பளத்தையும் தர மறுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கம் பகுதியில் விழுப்புரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் ரூபாய் 2.90 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கான செவித்திறன் கண்டறிவதற்கான ஒளி உட்புகா அறை, 3ஆம் பாலினத்தவருக்கான ஆலோசனை பிரிவு, 12 படுக்கைகள் கொண்ட கூடுதல் சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு கட்டிடத்தினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். புதிய கட்டிடங்கள் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்திய அளவில் மகப்பேறு மருத்துவத்தில் 1 லட்சம் நபர்களில் 103 நபர்கள் உயிரிழப்பதாகவும், தமிழகத்தில் மகப்பேறு உயிரிழப்பு என்பது 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த முட்டத்தூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிக்கு 24 டன் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரியானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டிச் சென்ற கரூர் மாவட்டம் கல்லை பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கஞ்சனூர் காவல்துறையினர் பாஸ்கரன் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தஞ்சையில் உள்ள தனியார் மகாலில் உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டம் OPS தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், டிடிவி தினகரன், சின்னம்மா உட்பட பிரிந்து இருக்கிற அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் களத்தில் நின்றால் வெல்வதற்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை என தெரிவித்தார். அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியதை ரத்து செய்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கு? பழனிசாமிக்கு உரிமை இருக்கா? அப்போ கட்சிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்திருக்க, என்ன தியாகம் பண்ணார்? 30 ஆண்டு காலம் தன்னுயிரை தந்து தியாக வாழ்க்கையை வாழ்ந்து பொதுச் செயலாளர் பதவியை அவர்கள் நடத்தியதனால தான் கழகம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக மாபெரும் இயக்கமாக உருவாவதற்கு முழு முதல் காரணம் புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார். அதை மிகப்பெரிய கோட்டையாக 1 கோடி தொண்டர்கள் உருமாறி இருக்கின்ற மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்லித்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்று நாம் பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மதுரை விமான நிலையத்திற்கு நேற்று வந்த பயணி ஒருவரிடம் வேலை செய்யும் தனியார் வடமாநில ஊழியர் பார்க்கிங்கிற்கு கூடுதல் பணம் கேட்பதாக அந்த பயணி காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தற்போது வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து மதுரை MP சு வெங்கடேசன் தனது எக்ஸ் தளத்தில்
பதிவில் மதுரை விமான நிலையத்தில் பார்க்கிங் கட்டணம் அதிகமாக வசூல் செய்யப்படுவதாக வரும் குற்றச்சாட்டு வருவது குறித்து விமான நிலைய ஆலோசனை கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். இதற்கு பொறுப்பான ஒப்பந்ததாரர் மற்றும் வசூலித்த நபர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பதிவிட்டுள்ளார். வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை தேசிய நகர் 6வது தெரு பகுதியில் வசித்து வருபவர் சிவா. இவரது வீட்டின் அருகே நேற்றிரவு அதே பகுதியை சேர்ந்த மனோஜ் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தெருவில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தார். அப்போது சிவா அதை தட்டி கேட்க, நீ யாருடா என்னை கேட்க, கொலை செய்து விடுவேன் என கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் கஞ்சா போதையில் மனோஜ் இரவு தனது கூட்டாளிகளோடு வந்து பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடியுள்ளார். இது தொடர்பான சிவா அளித்த புகாரின் பேரில் புது வண்ணாரப்பேட்டை போலீசார் மனோஜை கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய மனோஜின் கூட்டாளிகள் இருவரை தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள நெல்லிக்கொம்பு பகுதியை சேர்ந்த தம்பதி வெள்ளையன் மாரியம்மாள். இவர்களின் முதல் மகள் ராஜாமணி திருமணம் ஆகி திண்டுக்கல் பகுதியில் வசித்து வருகிறார். மேலும் இவரது இரண்டாவது மகன் சுப்பிரமணி நெல்லிக்கொம்பையில் குடியிருந்து சுமார் 8 ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வயதான தம்பதியினர் தனியாக வசித்து வந்த நிலையில் தங்களை பார்க்க யாரும் வராததால் மன உளைச்சலில் இருவரும் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். அருகில் இருந்த பொதுமக்கள் இதனை பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டையில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான CV கணேசன் தலைமையில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு விழா மங்களம்பேட்டை பழைய சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மலர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.